ஓகே, ஓகே. வேற எதனா ப்ரோ டவுட்ஸ் அதே இருக்கா மாரி உங்களுக்கு? அதே ம். மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப டவுன் ட்ரெண்ட் ஆகணும்னா வந்துட்டு, அ இதோட லோ உடைக்கணும் சொல்றீங்க. கரெக்ட்டுங்களா? இதோட லோ உடைச்சா தான் டவுனே ஆகும். ஓவராலா. அதோட லோ கிடையாது. அதுக்கு நியர்பைல இருக்கு பாருங்க. இன்னும் கீழ. கரெக்ட்டா 15. ஆல்ரெடி 5 மினிட்ஸோட லோ ஆ போட்டிருக்கேன் நானு. எஸ், எஸ், எஸ். அந்த 5 மினிட்ஸ் லோ இருக்கா? அத பிரேக் ஓகே. பண்ணி க்ளோஸ் வச்சா தான் வந்து ஓவராலா வந்து சேஞ்ச் ஆகும் ட்ரெண்ட். இப்ப அது வரைக்கும் நம்ம பைக் மட்டுமே தான் நம்ம இது ம். பண்ணிக்கணும். ஓகே ப்ரோ. ஓகேவா? ஓகே. வேற எதனா டவுட்ஸ் இருக்கா? ஆ இன்னும் நீங்க இன்னொன்னு சொன்னீங்களா ப்ரோ, இப்போ வந்துட்டு இந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் எடுக்கணும். ஹீரோ யூஎஸ்டி எடுக்கிறேன் நானு. ஏன்னா அதில தான் நான் வந்துட்டு போய் லாக் ஆகிக்கிறேன். அந்த ரீடெஸ்ட்ல வந்துட்டு இந்த இதில தான் நான் கொஞ்சம் போய் மாட்டிக்கிறேன் ப்ரோ. ம். ட்ரேட். சொல்லுங்க. இப்போ நான் வந்துட்டு என்ன யோசிக்கிறேன்னா, ஸோ மேலே போறான்னா, ஆ இந்த இம்பல்ஸ்க்காக நான் எந்த வெயிட் இம்பல்ஸ் பண்ணலாம். ரீடெஸ்ட் குடுக்கலையோ ஃபர்ஸ்ட் அதுக்கு செக் பண்ணணும். இதுல பார்க்கும்போது எல்லாத்துக்கும் குடுத்த மாரி இருக்குல்ல. இதுக்கு குடுத்துட்டேன். இதுக்கு இது குடுக்கல. செக் பண்ணுங்க. ம்ஹ்ம். அங்க செக் பண்ணக்கூடாது. மேல இருக்கு பாருங்க லோ. அதுக்கு மேல. இது ஹை ப்ரோ. அந்த கேண்டில் ஒரே கேண்டிலா இருக்கா? இப்போ நீங்க 5 மினிட்ஸ் போனீங்கன்னா வந்து ஃபார்ம் ஆயிருப்பாங்க. போங்க. ஓகே. சாரி 5 மினிட்ஸ் சொல்றேன் பாருங்க. 1 மினிட் போங்க. 1 மினிட். அந்த ஏரியா தான். போங்க 1 மினிட் போங்க. தெரியுதுங்களா? இந்த இப்போ இந்த இம்பல்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு வந்து டேப் பண்ணிட்டு போயிருக்காங்களா? 70% போயிட்டாங்க ப்ரோ. ம். அவ்வளோதான். முடிஞ்சுதுல அது. ஓகே. கவர் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து எதுக்கு கவர் பண்ணலன்னு பாருங்க. இந்த ம். இந்த இது கவர் பண்ணல. ஓவரால் செக் பண்ணுங்க இப்போ. இது கவர் பண்ணலையா? இது கவர் பண்ணல. கவர் பண்ணலையா? ஓகே. அப்படியே ட்ராக் பண்ணுங்க. ஃபுல்லாக ட்ராக் பண்ணுங்க. கீழே வரையும். நெக்ஸ்ட். ஆஹா. 1 பை 1 ட்ராக் பண்ணிட்டாங்க ஒரு ஒரு லோ. அதான் இப்போ இதுக்கு எஸ். வந்துட்டு இப்போ இதுக்கு வந்து 50% டேப் பண்ணியிருக்காங்களா பாருங்க. இதுக்கு டேப் பண்ணிட்டாங்களா? ஆமா ப்ரோ ம். இருக்கு. ஓகே. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த ஸ்ட்ரக்சரோட மேலே இருக்குல்ல ஒரு ஹை ஓவரால். எஸ். மேலே மேலே அது பக்கத்தில் அது கீழே 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 கீழே. இங்க இருக்குங்கிறீங்க. ம். இப்போ இதுக்கு தான் நீங்கள் செக் பண்ணணும். இந்த ஓவரால் இம்பல்ஸ் தான் அவர் வந்து ரீடேஸ் பண்ணல. அதுக்குள்ளே இருக்க மைனர்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இல்ல மார்க்கெட் ப்ரோ என்ன இப்போ பண்ணணும்னா இந்த இம்பல்ஸுக்கு 50% போயிட்டு கீழே வரதுக்கு சான்ஸ் அதிகம். இல்ல ப்ரோ இந்த இம்பல்ஸுக்கு இங்க ரீடெஸ்ட் குடுத்துருக்கான்ல ப்ரோ. ம். அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து இன்டர்னல். ஓகேவா? ஆமா. மேஜர் மேஜர் ஓகே. இம்பல்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. அப்ப மேஜர்னா இதுதானே ஆமாம். மேஜரா வரும். ம். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளிப்பு மார்க் பண்ணுவாங்க ப்ரோ. ஃப்ளிப் மார்க் பண்ணுங்க அங்கே. ஆ டவுன் ட்ரெண்டோட இது ஃபிளிப்பு. நெக்ஸ்ட் ஃப்ளிப் எங்கே இருக்குது? இங்க இருக்கு. அதோட இம்பல்ஸ் லாஸ்ட் எது? எஸ். இது அது இதுதான் ஃபுல்லாமே ஹை. ஒரு இம்பல்ஸ் தான். அந்த இம்பல்ஸ்குள்ளே இருக்க மைனருக்கு அழகாக ரியாக்ட் போகிறாங்க. ஓகே, ஓகே. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா ம், இன்டெப்த்தாக ம், ம். போகும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவீங்க. அதான் ப்ரோ 5 மினிட்ஸோட நிறுத்திக்கிறேன் நானு. பார்க்குறது தப்பு இல்லை. பட் ஆனால் வந்து புரிஞ்சுக்கின்னா பிரச்சனை இல்லை ப்ரோ. ஸ்டார்டிங் ம், கொஞ்சம் இது ம். ஆகும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே இதுதான் அப்படின்னு. ஓகேவா? அதே மாரி இப்போ ஒரு ஃபிளிப்பு, ஒரு பிஓஎஸ் நடந்திருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு இங்க பிஓஎஸ் ஆனனால, இப்பயே நம்ம சப்போஸ் நான் இங்க மார்க்கெட் இங்க போயிட்டுருக்கு ப்ரோ. இப்போ இந்த இதுக்கு இங்க நம்ம வச்சோம்னா, ஸ்டாப் லாஸ் கீழ தான் வைக்கணுங்கிறீங்க. ஆமாம். ஃப்ளிப்பு பிஎஸ் வச்சுட்டு ஆகுதா? இந்த கன்ஃபர்மேஷன் ரீடெஸ்ட்டு இருக்குல்ல, இங்கே பிரேக் அவுட் ரேட்லாம் நீங்கள் போகக்கூடாது ப்ரோ. அந்த ஸ்ட்ரக்சருக்கு ரீடெஸ்ட் வரணும். பியோஸ் ஆகிடுச்சா அப்போ என்ன ஆமா. ஆகும்? ஒரு இம்பல்ஸ் கிடச்சிருமா? அந்த இம்பல்ஸுக்கு ஆ ரீடெஸ்ட் வெயிட் பண்ணணும்ல. இப்போ எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறேன்னு சொன்னீங்க? இங்க எடுக்கிறேன்ட்டு ப்ரோ. ம் இல்ல இதுக்கு ரீடெஸ்ட் ஆமாம். எடுப்பான்ல ஃபஸ்ட்டு ப்ரோ. அது செக் பண்ணி வச்சுக்கணும். எவ்வளோ தூரம் போக போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியணும்ல. இந்த I2 லோக்கு அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறது நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஓகே. இதாயிருச்சு. இப்போ நான் வந்துட்டு
இப்ப ட்ரேட் எடுக்கிறேன்னா, இங்க தான் ப்ரோ எடுக்கணும். இப்ப மார்க்கெட் ரன் ஆயிட்டு அங்கே இருக்கு. எடுக்கக்கூடாது. அது வந்து பிரேக் அவுட் ட்ரேடு. அதுக்கு ஓகே. கீழே வந்து வரணும்ல மார்க்கெட், அந்த இம்பல்ஸ் ரீடெஸ்ட் மைனஸ் ஸ்ட்ரக்சருக்கு. பிஎஸ் ஆயிருக்கா? ஓகே, ஓகே, ஓகே. இப்போ புரியுதுங்களா? இப்படி நடக்கணும்னு சொல்றீங்க. ஒரு ஃப்ளிப்பு, ஃபிளிப்பு, பிஓஎஸ், விஓஎஸ் அதுக்கு இங்க ரீடெஸ்ட். வந்து அந்த ஏரியாலேருந்து மேலே வரையும் நம்மளுக்கு டார்கெட். ப்ரோ இப்போ இதுல வந்துட்டு நமக்கு வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. கன்ஃபர்மேஷன்னா இப்படி ஸ்விங் தெரியுது. இப்போ சப்போஸ் இந்த ஸ்விங் தெரியல, நான் இன்னர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு அங்க மார்க் பண்ணோம்னா, இங்க வந்துட்டு ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தெரியுது. அப்ப நம்ம எடுக்கலாமா ட்ரேடு? நீங்கள் இப்போ எடுக்கலாம் ப்ரோ. ஜஸ்ட் கேண்டில் அந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளிப்பு பிஓஎஸ் ஆகிடுச்சா, அந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் வரும்போது கேண்டில் மட்டும் தெரியுதுன்னா கேண்டில் பார்த்துட்டு போகலாம். அப்படி இல்லை, அங்கேயும் ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னா ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பாருங்கள். அது இன்னும் சேஃப் அது. அப்படி சொல்றீங்களா? எஸ். அப்போ வந்துட்டு இதுல வந்துட்டு 3 கன்ஃபர்மேஷன் வேணுங்கிறீங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், கேண்டில், இருந்ததுன்னா ரீடெஸ்ட் ஏரியா. நம்மளுக்கு வந்து தெரியும்ல, கன்ஃபார்மாக மேலே போகும்போது நம்மளுக்கு தெரியும்ல. இப்போ ஜஸ்ட் நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சு போனீங்கன்னா அடி வாங்கிறதுக்கும் சான்ஸ் அதிகம். புரியுதுங்களா? போகும் மார்க்கெட் சில டைமில் வந்து கரெக்டாக போவாங்க. பட் ஆனால் அடி வாங்கும் போது என்ன உங்களுக்கு, என்னடா இது சொல்லி ஆமா ப்ரோ. கொடுத்தது இங்க ஒன்று இப்போ ஆனால் வந்து போக நான் மாட்டேது. நான் ம் இப்ப நான் இங்க வந்துட்டு சப்போஸ் எடுக்கிறேன்னா, நான் இங்க கீழ நான் வைக்கிறேன். ஆனா கேண்டில் இப்போ மார்க்கெட் எப்படி வரான்னா, கீழ வந்துட்டு இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் குடுத்துட்டு எக்ஸ்ட்ரீம். இப்போ அப்படியே ரீடேஸ் ஏன்னா மட்டும் இல்லைல்ல, எக்ஸ்ட்ரீம் நம்ம ஏரியா வந்து 2 ஏரியா இல்லை, ஒன்று எக்ஸ்ட்ரீம் 50 அதான் to 60. அது பிரேக் பண்ணோன்னா எக்ஸ்ட்ரீம், அங்கேருந்து பை பண்ண போகிறோம். ப்ரோ. ஆனா 50-60%ல நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கேண்டிலோ, ம் ஒண்ணோ ம் கிடைக்குது. ஆனா டக்குன்னு அது கீழ வந்துட்டு திருப்பியும் கூட மேல போறான். ம் ம் அதுக்கு தான் அது வந்து அது என்னென்ன டைம் ஃப்ரேம்னு நீங்கள் பார்க்கணும் ப்ரோ. இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ் பார்க்குறீங்களா, 15 மினிட்ஸ் கேண்டில் பார்த்துட்டு போகணும். அப்படி இல்லைனா ஹையர் டைம் ஃப்ரேம் கேண்டில் 6 கூட நீங்கள் பார்த்துட்டு போகலாம். இப்போ மைனர் 4 டைம் ஹவர்ஸ். ஃப்ரேம் வந்து பார்க்கக்கூடாது. இப்போ 4 ஹவர் ஸ்ட்ரக்சர்னா 4 ஹவர் கேண்டில் தான். அப்போ தான் ஓகே. வந்து அந்த கேண்டிலில் வந்து பவர் இருக்கும். இப்போ நீங்கள் ரொம்ப மைனர் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா வந்து என்ன ஆகும், அந்த அளவுக்கு வால்யூம் இருக்காது அதில். ஓகேவா? ஓகே ப்ரோ. ம் ம் நான் இப்போ நான் இந்த இதுக்கு வரும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு ரீடெஸ்ட் ஆனா, இது வரைக்கும் நம்ம எஸ். போவோம்னு நான் வந்துட்டு இது பண்றேன். ம் ஆனா இதுல வந்துட்டு நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்ங்கிறீங்க. ஆமாம், அப்படி வந்தால் தான் போகணுமே. இல்லைனா அந்த ட்ரேடை அவாய்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ட்ரேடுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஓகே. ஓகேவா? நம்ம வந்து அக்ரெசிவாக உள்ளே போனோம்னா கண்டிப்பாக அடி வாங்குவோம் ப்ரோ. வெயிட் பண்ணி ம். பொறுமையாக வந்து நம்ம செட்டப் வருதான்னு பார்த்துட்டு ஒரு ட்ரேட் எடுத்தால் போதும்ல. அதான் ப்ரோ, அதான் ப்ரோ. லாஸ் பண்ணாமல் ஒரு ட்ரேட் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணாவே வந்து அது சூப்பரில். அதுவே ம் போதும்னு தான் ப்ரோ இருக்குது. ம் ஏன்னா மார்க்கெட் என்ன பண்ணுன்னா வந்து கண்டிப்பாக வந்து எப்படிலாம் இவங்களை வந்து லாஸ் பண்ண வைக்கலான்னு தான் பார்க்கும். நம்ம எப்படி அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுல வந்துட்டு ஒரு சப்போர்ட் இருக்கு ப்ரோ. இங்க சப்போர்ட் இருக்குது. ரீடெஸ்ட் ஏரியா. இப்போ இங்க வந்துட்டு கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு எடுக்கலாம். ம் கரெக்ட்டுங்களா? ஆனா வந்து எஸ். கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இல்ல நீங்க டச் ஆனதுக்கப்புறம் எடுக்கணும்னு சொல்றீங்களா? இல்ல கேண்டில் 50 to கன்ஃபர்மேஷன் 60 பார்த்துட்டு டச் பண்ண அப்புறமா கேண்டல் கன்ஃபர்மேஷன் வரணும். ஓகே. கன்ஃபர்மேஷன் கிடைச்சது நம்ம எடுக்கிறோம். ம் சப்போஸ் அதுவே கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. அப்ப கீழயும் வரும்ல ப்ரோ? கீழே கீழயும் வரது சம்டைம்ஸ் சான்ஸ் வரும். இருக்குது. அதுதான் நான் சொல்லியிருக்கேன்ல, மேலே இருக்க ஹை டு லோ செக் பண்ணிங்கன்னா வந்து 50% வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வராங்களா, இல்லை வந்து பிரேக் பண்ணிட்டு போகிறாங்களான்னு பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. இப்போ அதுக்கப்புறம் இன்னர் டைம் ஃப்ரேம்ல போய் பார்க்க சொல்றீங்க. எஸ், மைனர் டைம் ஃப்ரேம் போய் பார்த்துக்கலாம், இல்லை அதே டைம் ஃப்ரேம்லேருந்து கூட நீங்கள் பார்க்கலாம், தப்பில்லை. இப்படி நடக்கணும்னு சொல்றீங்களா? இது ஸ்ட்ரக்சர் வந்தால் இது மாதிரி நீங்கள் பார்க்கலாம் ப்ரோ. ஜஸ்ட் வந்து நான் அத கேண்டல் மட்டும் வருதா, ஆமா ப்ரோ. இப்ப இப்போ மேலே வந்துட்டு இருக்க இம்பல்ஸுக்கு ரீடேஸ் பண்ணிட்டு கீழே வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஆமா. ஓகே. அதனால தான். ஓகேவா? ஒரு கோல்டில் ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் வச்சு ஒரு ட்ரேட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரு பேட்டர்ன் மட்டும் எடுத்து புரியல சவுண்டு கம்மியாக கோல்டில் இருக்குது.
கோல்டுல கேண்டில் கன்ஃபர்மேஷன் வச்சு ஒரு என்ட்ரி எடுத்தேன் ப்ரோ. அது வந்து கரெக்டான என்ட்ரியான்னு மட்டும் செக் பண்ணி சொல்லுங்க. ஓகே, ஷேர் பண்ணுங்க. ஆனா அது 1:2 வந்து கரெக்டா இதாக மாட்டேங்குது ப்ரோ. அதான் பிரச்சனை. இப்போ வந்து நம்ம கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒருத்தனா நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் நம்ம அந்த கேண்டில் இது எடுப்போம். கன்ஃபர்மேஷன் நம்ம பை ஆர் செல் நம்ம கொடுப்போம். ஓகே ப்ரோ, நீங்கள் என்ட்ரி எடுத்திருக்கீங்க, ஓகேவா? ஆமா. பட் ஆனால் எஸ்எல் வந்து வைக்கிறது வந்து தப்பு. எஸ்எல் வந்து என்ன பண்ணணும், ஒரு லோ கீழே தானே வைக்கணும். ஸோ இந்த இந்த கீழே வச்சு அது கீழே வைக்கணும்ல. அப்படி வச்சா நமக்கு 1:2 வருது. இது வெளியா அதுதான் வந்து நம்ம வந்து பார்க்கணும். 1:2 வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த ட்ரேட் வந்து கிடைக்கலையா, அப்படி இல்லைன்னா வந்து வரலையா, இப்போ அவ்வளோ பெரிய கேண்டல் இருக்குது, அந்த கேண்டலுக்கு ரீடெஸ்ட் வருவாங்க. ரீடெஸ்ட் வந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் முன்னாடியே கிடச்சிச்சில்ல. அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கா எக்ஸ்ட்ரீம் ஏரியாவில் கரெக்டாக எங்கன்னா 10 o'clock மேலே. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கேண்டலுக்கு ரீடேஸ் வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். அவ்வளோ பெரிய கேண்டல் இருக்காங்கன்னா கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா வந்து என்ன ஆகும், ஒரு இம்பேலன்ஸ் மாரி வந்து ஃபார்ம் ஆகுதுல்ல, மேலே போத்தும் சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் அந்த மாரி வந்தாங்கன்னா வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் கீழே போயிருக்கீங்க. பட் ஆனால் வந்து எஸ்எல் வந்து கொஞ்சம் கீழே வைக்கணும், லோ கீழே. ஜோன் மார்க் பண்ணியிருக்கீங்களா, அந்த ஜோன் கீழே வைக்கணும், ஓகேவா? ஏன்னா இது ஃபர்ஸ்ட் ட்ரேடுங்கறனால கொஞ்சம் கான்ஃபிடன்ட் இல்ல ப்ரோ. 1:1 வரும்போது நான் க்ளோஸ் பண்ணி எடுத்தீங்களா இந்த ட்ரேடு? எடுத்தேன் ப்ரோ. எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்க ப்ரோ? இந்த கோல்டுல மொத்தமா 3 என்ட்ரி எடுத்தேன் ப்ரோ. அது ஒன்று எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. மொத்தம் மீதி 2 ட்ரேடு வந்து $50 ப்ராஃபிட். புரியல, எவ்வளோ டாலர்? 50 ப்ரோ. 50 ஏன் என்ன கேபிட்டல் போட்டு வச்சிருக்கீங்க நீங்க அக்கவுண்ட்ல? ப்ரோ $500 தான் ப்ரோ. $500க்கு 50 அதிகமாச்சே. ரிஸ்க் எவ்வளவு எடுத்தீங்க ட்ரேடுக்கு? அப்ப சார் ப்ரோ பாயிண்ட் லாட் சைஸ் வந்து 0.2 ப்ரோ. 0.2. நீங்களே ஒரு லாட் சைஸ் போட்டீங்களா? ப்ரோ இது ஒரு $40 to $50 ரிஸ்க் எடுத்து போட்டுருக்கேன். அவ்வளவுலாம் எடுக்க கூடாது, ஓகேவா? நீ தான் கேபிட்டல் வாஷ் அவுட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரேடுக்கே வந்து $5 தான். ஓகே, இல்லை ப்ரோ என்கிட்ட வந்து கேபிட்டல் இருக்கு, எனக்கு போனாலும் பிரச்சனை இல்லைன்னா ஒரு 2% போதும் ஒரு ட்ரேடுக்கு, ஓகேவா? வந்து லாட் சைஸ்லாம் அதிகமாக போனீங்கன்னா வந்து கேபிட்டல் வந்து பட்டுன்னு போயிடும் ப்ரோ. ஓகேங்களா? இப்போ வந்து 1% எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 சான்ஸ் இருக்குது. இதுவே 2% எடுக்கிறீங்கன்னா 50 ட்ரேடை வந்து உங்களால் எடுக்க முடியும். 50 சான்ஸ் இருக்கும், புரியல உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்? இதுவே வந்து $40 எடுத்தீங்கன்னா எவ்வளோ சான்ஸ் இருக்கும், நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். அதுதான் மேட்டர், ஓகேவா? இப்போ நீங்கள் எல்லாமே வந்து எஸ்எல் அடிச்சதுன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் கேபிட்டல் என்ன பண்ணுவீங்க? திரும்பி நம்ம வந்து போயிட்டு ரெடி பண்ணதுக்கு ஓடணுமா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எனக்கு நிறைய எஸ்எல் அடிச்சனால தான் இது அமைதியா இருக்கு. கேபிட்டல் தான் வந்து மெயினே. அது இல்ல நம்ம வந்து ட்ரேட் பண்ணது வந்து வேஸ்ட் தான், ஓகேவா? மெயினா வந்து நம்ம கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணனும். இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்துட்டு வெளியில வந்துட்டோம். இதுலயே ஒரு புள்ளி சிங்கிள் சொல்லி வந்து வெளியில வந்துட்டோம். அது வரை வெயிட் பண்ணனும் என்ட்ரி ஆகல. இந்த இடத்துல வந்து ஒரு பை என்ட்ரி வந்து எடுக்க மாட்டேங்குது, லாஸ் பண்ணிட்டேன். சோ அது காம்பன்சேட் பண்ணனும்னா இல்ல 1:1 வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில வந்துட்டேன். நீ ஃபுல் டே உட்கார்ந்து ஷேர் பண்ணுங்க. ட்ரேட் எடுத்தீங்கன்னா வந்து உங்களை வந்து டெய்லி வந்து ஹோம்வொர்க் நான் வந்து சொல்லணும்னு இல்லை, நீங்களே வந்து டெய்லி வந்து என்ட்ரி எடுத்து பார்க்கணும் கரெக்டாக போகுதா. ஏன்னா கிளாஸ் வந்து உங்களுக்கு முடிய போகுதுல்ல. ஸோ என்ன பண்ணணும், நீங்கள் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கரெக்டாக எடுக்கிறோமா இல்லையா, அப்போ தானே வந்து நான் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் எடுத்தீங்க என்ட்ரி, ஓகே, கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுத்துறீங்க. பட் ஆனால் எஸ்எல் வந்து கொஞ்சம் கீழே வைக்கணும், ஓகேவா? இதுக்கு ஓகேவா ப்ரோ? இது நான் என்ட்ரி எடுத்து வச்சுட்டு வெரிஃபை மட்டும் பாருங்க. இதுக்கு எஸ்எல் வந்து இந்த லைக் மேல வச்சிருக்கேன். இதில் என்ன கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க? எனக்கு ஜஸ்ட் வந்து மார்க்கெட் கீழே போகிறாங்க, ஜஸ்ட் கேண்டல் மட்டும் தான் எனக்கு தெரியுது. ஆமாம், கேண்டல் மட்டும் தான். கேண்டலில் இருக்க ஸ்விங்ஸ் மட்டும் எனக்கு தெரியுது. அதை பார்த்து எடுத்துருந்தீங்கன்னா ஓகே. ஆமாம் ப்ரோ, அதை பார்த்து ப்ரோ பியரிஸ் எங்கல்ஃபிங் சொல்லிட்டு ஓகே, அங்கே எங்கல்ஃபிங் பார்த்தீங்க. பட் ஆனால் டார்கெட் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கிறோம், ஓகே, இதுக்கு டார்கெட் அவ்வளோ தூரம் வைக்கவே முடியாதுல நம்மளால். அந்த ஸ்ட்ரக்சரே நெக்ஸ்ட்டு ஃப்ளிப் ஆகிடுது. பீரிஷ் என்கல்ஃபிங் வந்துருக்காங்க, ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ளிப் ஆகிடுச்சு. கேண்டலில் ஸ்விங்ஸ் பார்த்தோம்னா இப்படி போகக்கூடாதுல்ல. நம்ம வந்து நம்ம என்ட்ரி எடுப்போம் ப்ரோ, புரியுதுங்களா? நம்ம என்ட்ரி எடுக்கிறது வந்து ப்ராஃபிட்டும் வரும் லாஸும் வரும். பட் ஆனால் வந்து அதுலேயும் மிஸ்டேக் பண்ணி வந்து ப்ராஃபிட் வரதும் இருக்குது, நல்ல என்ட்ரி எடுத்துருப்போம், லாஸ் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது, புரியுதுங்களா உங்களுக்கு? பட் ஆனால் வந்து அந்த மிஸ்டேக் ரிப்பீட் பண்ணிங்கன்னா வந்து கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், எஸ்எல்லாம் அடிச்சுனே இருக்கும்.
அது எதுக்காக அடிக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஓகே, கிளாஸில் இவங்க ஒன்று சொல்லி தராங்க, நம்ம போகிறதுக்கு நம்ம ப்ராஃபிட் வருதேடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுவீங்க. பட் ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா கண்டிப்பாக வந்து எஸ் லிட் ஆகும். அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியுமே, ஓகே தப்பு பண்ணுறோன்னு. புரியுதுங்களா? அந்த மாதிரி வரக்கூடாது. ஓகேவா? ஸோ எனக்கு நிறைய எஸ்எல்இட் ஆனதால தான் நான் அமைதியாக உட்காந்துருக்கிறேன். ம் ஆனால் 1:2 தான் போடுறேன். பட் ஆனால் நிறைய அடிக்குது. அதனால எங்கே தப்பு பண்ணுறேன்னு தெரியாமல் சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் பண்ணுறீங்க. புரியுதுங்களா? ட்ரெண்டு மேக்ஸிமம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக போகாதீங்க ப்ரோ. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸ்டார்டிங்கில் வந்து என்ன இப்போ அப் ட்ரெண்டாக வரையும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணிக்கங்க. ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் ட்ரேட் இந்த ப்ராஃபிட் வந்ததுக்கு அப்புறமேட்டு எனக்கு லாட் சைஸ் கம்மி பண்ணிக்கணும். ஸோ எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. ஸோ அதனால தான் கம்மி பண்ணியிருக்கேன். அது அடி வாங்கிட்டேன். ஸோ அப்புறமேட்டு வெயிட் பண்ணி தான் ரொம்ப லாட் எடுத்து. ஸோ இந்த நோட் லாஸ் நோ ப்ராஃபிட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு ப்ராஃபிட் பண்ணுறீங்க ஓகே. பட் ஆனால் வந்து ப்ராப்பராக பண்ணி நம்ம பண்ணணும். ஓகேவா? ரொம்ப நாள் வந்து சர்வே ஆகணும்னா ப்ராப்பராக நம்ம வந்து கற்றுட்டு பண்ணால் தான் வந்து சர்வே ஆக முடியும். இப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும், இன்னும் கொஞ்ச நாள் டவுட்டு தானே. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால தான் நான் கேட்டேன். சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் பண்ணுறீங்க. ஏன்னா இதில் வந்து கேண்டலில் உள்ளே போய் எடுக்கிறீங்க. ஓகேவா? 15 மினிட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது? இப்போ 15 மினிட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது? இருங்க, 15 மினிட் ஸ்ட்ரக்சர் இருக்கா? ஆனால் இது வந்து இதெல்லாம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் என்ட்ரி. இதெல்லாம் ரொம்ப மைனராக உள்ளே போய் எடுத்துருக்கு. ஓகேவா? மைனராக போய் உள்ளே எடுத்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. இதனால வந்து ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி தான் ப்ரோ என்ட்ரி எடுத்தேன். இதுதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுத்தேன். சோ அதனால எடுங்க. தப்பு. கோல்டு போறீங்கன்னா வந்து மேக்ஸிமம் பை என்ட்ரி போறதுக்கு பாருங்க. ஓகேவா? செல்லு வேணாம். ஏன்னா வந்து ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க, போயிட்டே இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து 4000 வந்துடும் போல். ஏறிட்டே இருக்காங்களா? அவங்க கூட நம்ம ட்ராவல் ஆகிட்டு போக வேண்டியது தான். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமில் இருப்பாங்க கோல்டு. ஓகேவா? கார்த்தி ப்ரோ, இப்போ நம்ம பார்த்தோம்ல 5 மினிட்ஸில் இது வந்துட்டு ரீடெஸ்ட்டை பிரேக் ஆயிடுச்சு. அவ்வளோ தூரம் போயிடுச்சா? ரீடெஸ்ட் ஆயிடுச்சு. இது பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கீழே தான் வரும். கரெக்டுங்களா? கீழே வந்துட்டு மேலே. ஆனால் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ளே இருக்க இம்பல்ஸே ரீடெஸ்ட் பண்ணலையா? இந்த இம்பல்ஸ் சொல்கிறீங்க? ஃப்ளிப்பு எங்கே இருக்கு? ஃப்ளிப்பு, இந்த ஃப்ளிப்பு பிஓஎஸ், இது ஃப்ளிப்பு. அதுக்கு முன்னாடி எங்கே ஃப்ளிப் ஆயிருக்கு? இங்கே ஒரு ஃப்ளிப்பு. அந்த ஸ்ட்ரக்சருக்கு ரீடெஸ்ட் செக் பண்ணுங்க. அது இன்னும் ஆகலையே. பண்ணிட்டு போயிருக்காங்களா? வந்துட்டு போயிட்டான். அப்போ என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து பை ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த லோயும் பிரேக் ஆகனா தான் வந்து அந்த இம்பல்ஸ் ரீடேஸ் வருவாங்க. ஓகேவா? இப்போ இந்த லோ பிரேக் பண்ணாதான் சொல்கிறீங்களா? ஆமாம் ஆமாம். ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சருக்கு அது மைனர். மேலே இருக்க ஸ்ட்ரக்சர் இருக்கா? இது 50% வந்துட்டு போகல. ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு மேலே இருக்கிறது மைனர். ஓகே, இதையும் பிரேக் பண்ணிட்டாங்க. 50 to 60 பிரேக் ஆயிடுச்சா? இப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் பிரேக் ஆகணும்ல. இப்போ இது பிரேக் ஆகணும். ஆமாம். ஓகே. ஓகேவா? ஸோ அப்படியும் நம்ம இப்போ இதையும் பிரேக் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுக்க போகிறது இல்லை. நம்ம என்ட்ரி ஏரியா வந்து 50 to 60 ஏரியா தான். ஓகேவா? இந்த ஏரியா தான் சொல்கிறீங்க? அந்த ஏரியா வந்து இந்த ஏரியா இல்லை இந்த ஏரியா சொல்கிறீங்களா? எஸ். பிளான் இருக்குல்ல, நம்ம பிளான் எப்படி வந்தால் எப்படி போகிறது நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம்ல. இது எல்லாமே கவுண்டர் என்ட்ரி. ஸ்டார்டிங் வந்து என்ன பண்ணணும், கவுண்டருக்கே போகக்கூடாது. இல்லை கவுண்டர் இல்லை ப்ரோ. இப்போ இங்கே ஒரு ரீடெஸ்ட் நான் போட்டிருக்கேன். நான் சொல்கிறேன்னா 1 மினிட்டே பண்ணாதீங்க ஸ்டார்டிங்கில். ஏன்னா கண்டினியூஸாக லாஸ் ஆகுது. எதுக்காக? 1 மினிட்டில் வந்து அடுத்த செகண்டே ப்ராஃபிட் வரும், அடுத்த செகண்டும் லாஸும் வரும். நீங்கள் என்ட்ரியை வந்து இஷ்டத்துக்கு எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க ஒரு கட்டத்தில். கரெக்ட். ஓகே ப்ரோ. அதனால தான் ப்ரோ 5 மினிட்ஸ் நான் மோஸ்ட்டாக 5 மினிட்ஸில் தான் பார்க்குறேன். ஆனால் கன்ஃபர்மேஷன் மட்டும் 1 மினிட்டில் போய் பார்த்துக்கிறேன். அது ஓகே தானே? ஓகே. நீங்கள் வந்து 5 மினிட்ஸில் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க. 1 மினிட்டில் வந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டுக்காக போய் உள்ளே பார்த்துங்க. ஓகே, அங்கே ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். பட் ஆனால் இதில் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா கேண்டில் கன்ஃபர்மேஷன் நம்ம வந்துட்டு 5 மினிட்ஸில் பார்த்துக்கணுங்கிறீங்களா? ஆமாம். கேண்டில் கன்ஃபர்மேஷன்லாம் அந்தந்த டைம் ஃப்ரேம் தான் ப்ரோ. அந்தந்த டைம் ஃப்ரேமில்
என்ன கேண்டில் வருதோ அதை பார்த்துட்டு போகணும். 1 மினிட்லாம் போய் கேண்டில் பார்க்கக்கூடாது. 5 மினிட்ஸ் ஸ்ட்ரக்சரா, அப்போ 5 மினிட்ஸ் கேண்டில் தான் நீங்கள் பார்க்கணும். புரியுதுங்களா? சரி ப்ரோ. ஓகே ம் ம். ப்ரோ இப்படி போயிட்டு இருக்கு ப்ரோ 5 மினிட்ஸில் இது பிரேக் ஆயிருச்சு. பிரேக் ஆகி விக்கு வச்சிருச்சு. ஓகே. திருப்பி இப்போ கீழே தானே வரும் இப்போ மோஸ்ட்டாக. கீழே வந்தது நம்ம ஏரியாவுக்கு வரணும் ப்ரோ. வராமல் போகிறாங்கன்னா கண்டிப்பாக வருவாங்க. ரீடேஸ் வராமல் போனால் என்ன ஆகும்? ஓவராலாக வரதுக்கு வந்து சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேனா? இப்போ இதை வந்து டச் ஆமாம், டச் டச் பண்ண போவாங்க. அப்புறமா கன்ஃபர்மேஷன் வரணும் நம்மளுக்கு. கேண்டில் கன்ஃபர்மேஷன் வரும். ஓகே ப்ரோ. இப்போ இந்த கேண்டில் வந்து ஃபுல்லாக பெரிய கேண்டில் இருந்ததுன்னா இப்போ அடுத்த க்ரீன் கலர் கேண்டில் வெயிட் பண்ணணும், கரெக்ட்டுங்களா? ஆமாம், ஏன்னா பையர்ஸ் வந்தால் தான் ஆனா நம்ம இதை வந்து பை பண்ண முடியும். செல்லர்ஸ் இருக்கும்போது பை பண்ணோம்னா அப்போ வந்து இந்த என்ன ஆகும்? அப்போனா இந்த ஐயா ரெட் Yes. கலர் கேண்டில் ஐயா அவ்வளோ பேக் பெரிய பண்ணணும். கேண்டில் வந்திருக்குல்ல, அதனால என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் வர கேண்டில் வந்து என்ன இருக்கணும்? ஒரு லோ எடுத்திருந்தேன்னா நல்லா இருக்குமா? புரியல bro, புரியல. இப்போ நெக்ஸ்ட் வர இந்த கேண்டில் வரையும் வெயிட் ஐயா பண்ணணும் ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து என்ன வருதுன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து இன்னும் 50% டேப் பண்ணல. ஆமாம் ப்ரோ. அதை டேப் பண்ண அப்புறம் தான் வந்து என்ன பண்ணணும்? நம்ம என்ட்ரிக்கே வந்து உட்காரணும். அதுலேயும் வெயிட் தான் பண்ணணும். மெயினாக வந்து ஓகே bro. வெயிட்டிங் தான் ப்ரோ இதில். ஓகே ப்ரோ. வெயிட்டிங் இப்போ வெயிட்டிங்னா எப்படி சொல்றீங்க? இப்போ இங்கே வந்துட்டு க்ரீன் கலர் கேண்டில் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு புல்லிஷ் கேண்டிலோ இல்லை புல்லிஷ் என்கல்ஃபிங் என்கல்ஃபிங் கேண்டில். அப்படி இல்லைன்னா வந்து ஹேமர் இல்லைனா ஸ்பின்னிங் டாப் வந்துதா, இந்த சிங்கிள் கேண்டில் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வர கேண்டில் வந்து ஒரு ஹையை பிரேக் பண்ணியிருக்கணும். ஓகே ஓகேவா? ஓகே இல்லைனா வந்து மார்னிங் ஸ்டார் அந்த மாதிரி பார்த்து நீங்கள் போகலாம். இது எல்லாமே ஓகே 50% டேப் பண்ண அப்புறமா. உங்களுக்கு தெரியுங்களா? அக்ரெசிவாக வந்து செல்லிங் வந்துன்னு இருக்கா இந்த இப்போ ஏன்னா இடத்துல? இது இப்போ வந்துட்டு ஒரு ஒரு ஃப்ளிப்பு ஒரு பிஓஸ் வந்துச்சு. இந்த Yes. இதுக்கு ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணுறோம். ஆமாம், இதில் வந்துட்டு கன்ஃபர்மேஷன் போகிறோம். எஸ். 50% ஓகே டேப் பண்ண ப்ரோ. அப்புறமா கேண்டில் கன்ஃபர்மேஷன் வருதா, கரெக்டாக அந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து 50 to 60 கீழே ஸ்டாப் லாஸ். ஓகே. அதான் இது இது வச்சிருக்கேன் 50 to 60% இங்கே ஸ்டாப் லாஸ் கீழே வச்சுட்டேன். சப்போஸ் கீழே இதுக்கும் வந்துச்சுன்னா அங்கேருந்து கன்ஃபர்மேஷன் வந்துன்னா போகும். இந்த 50 to 60க்கு கீழேயா அதான் 100ல வைக்கணுமா ஸ்டாப் லாஸ்? ஆஹா ஆஹா. இப்போ உங்களுக்கு வந்து கேண்டில் கன்ஃபர்மேஷன் எல்லாமே எடுத்துட்டாச்சுல. ஸோ வந்து 50 to 60 கீழே கூட நீங்கள் வச்சுக்கலாம். அந்தந்த டைம் ஃப்ரேம் என்ட்ரி எடுக்கிறீங்களே, இப்போ 5 மினிட்ஸ் என்ட்ரினா வந்து 5 மினிட்ஸ் ரீடேஸ் கீழே நீங்கள் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. 50 to 60ல டேப் பண்ணிட்டு சிலப்ப கீழே வந்துட்டுன்னா எக்ஸ்எல் அடிக்கும்ல. ஆமா ஆமா அதுதான் வந்துட்டு அப்போ இதா நீங்கள் வந்து இருக்கு. எக்ஸ்ட்ரீம் அதான் வைக்கிறீங்களே, கேட்கிறேன் நான். உங்களுக்கு 1:1 தான் bro வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி வச்சோம்னா 1:2 அவ்வளோதான் வரும். இப்படிதான் வரும். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரேட் வந்து 50 to 60ல எடுக்கிறோமா, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? எக்ஸ்ட்ரீம் ஒரு ட்ரேடு. ஓகேவா? ரெண்டு இடத்துல தான் எடுக்க போகிறோம். ஒன்று இது ஃபெயிலா, அப்போ நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரீம். இந்த ரெண்டு ஏரியா விட்டு எங்கே போயிட போகிறாங்க? அப்ப எஸ்டி ஹைல எப்படி ட்ரேட் எடுக்கு? இதே போல ஃபிளிப் பிஎஸ் ஆன ப்ரௌஸ்ல எடுக்கணும். ஆமாம், எக்ஸ்ட்ரீம்லேயும் அதே தான். இந்த மாதிரி வந்து இப்போ ட்ராப் வந்துன்னு இருக்காங்களா, கேண்டில் பார்த்துட்டு போக போகிறேன். இதே ட்ராப் ஆகாமல் ஸ்ட்ரக்சர் வராங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பார்த்துட்டு போக போகிறேன். ப்ரோ ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பார்த்துட்டு இருக்கோம் ப்ரோ. இப்போ ஒண்ணா கீழே இங்க இப்போ இந்த வருவாங்க, ஒண்ணா இடத்துல டவுனுக்கு இந்த வருவாங்க. இடத்துலையும் வந்து லைக் வந்து மைனராக ஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக வந்துட்டு இருக்குன்னா ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பார்க்குறது வந்து நல்லது. ஓகேவா? ஓகே அடிஷ்னல் ஓகே கன்ஃபர்மேஷன் தான் நம்மளுக்கு வந்து தேவையே. புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே ப்ரோ. சரி, நமக்கு இந்த கிளாஸ் முடிஞ்சிருந்தாலும் நமக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாமா கரெக்டா? வீடியோஸ் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஆக்சஸ் வந்து சொல்லியிருப்பாங்க எவ்வளோ நாள் ஆக்சஸ் இருக்கும்னு. ஓ, அவ்வளவு நாளும் பார்க்க அவ்வளோ முடியும்ல? நாள் பார்க்கலாம். உங்களுக்கு எவ்வளோ நாள் சொல்லியிருக்காங்க எனக்கு தெரியல. அவ்வளோ நாள் நீங்கள் பார்க்கலாம். இல்லை நீங்கள் கேட்டுக்கலாம் எப்போ முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம். இந்த டெலிகிராம்ல என்ன ஆட் பண்ணிட்டு இல்ல, அதுவும் ரிக்வஸ்ட் அதுல கொடுக்கணுமா? அதுல கேட்கணும்ல. டெலிகிராம் வந்து அவங்க தான் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் கொடுப்பாங்க. லிங்க் மாரி ஷேர் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த அப்படியா? ப்ரொசீஜர் வந்து ஷேர் பண்ணுவாங்க ப்ரோ. ஃபஸ்ட்டு நீங்கள் கால் பண்ணுங்க உங்களுக்கு. நான் சொன்னேன்ல, நான் சொன்னதை வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா வந்து ஸ்ட்ரெயிட்டாக கால் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. இல்லைன்னா அவங்க கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க என்ன பண்ணணும். எல்லாரும் ரிவ்யூ பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. நேற்று இதை எல்லாரும் வீடியோ மட்டும் ஷேர் பண்ணுறேங்க. ஓகேவா? அந்த வீடியோ ஆக்சஸ் வந்து எவ்வளவு நாள்ங்கிறது வந்து சொல்லல bro இது வரைக்கும். வீடியோ ஆக்சஸ் வந்து எவ்வளோ நாள் இருக்கும் தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஆமா bro. தெரியல எனக்கு கரெக்டாக எவ்வளோ நாள்னு தெரியல எனக்கு. பெய்ட் கிளாஸ்னால் வந்து 6 மந்த் இருக்கும் ப்ரோ. பட் ஆனால் ஃப்ரீ கிளாஸ் என்னன்னு தெரியல. ஏன்னா ஃப்ரீ கிளாஸ் இப்போ தான் செகண்ட் பேட்ச் போயின்னு இருக்கு. ஏன்னா அட்மின் டீம் தான் அவங்க தான் வந்து ஷெட்யூல் பார்த்துருக்கு. அடுத்த பேட்ச் தொடங்கும் போது இந்த வீடியோ காட்ட முடியாதா? அப்படியே பார்க்கலாம். உங்களுக்கு வந்து செட் பண்ணியிருப்பாங்க ப்ரோ. டைம் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. டியூரேஷன் இங்க இருந்து 4 நாள் சொல்லியிருப்பாங்க.
அந்த டைம் வரையும் தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி தான் கேட்குற மாதிரி இருக்கும். பின்ன அடுத்த ஒரு டவுட், நமக்கு இதுல விட்ரோவல் எடுக்கிறது ஒன்றும் சொல்லி தரல இது வரைக்கும். அந்த இதுல நம்ம ஓகே, உங்களுக்கு நம்ம வித்ட்ரா யூஸ் பண்ணிட்டு பண்ணணும்னா நீங்கள் என்ன இருக்கோம்ல. பண்ணணும்னா வந்து அட்மின் டீம் இருக்காங்களே அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணவே வந்து என்ன ப்ரொசீஜர் வந்து சொல்லிடுவாங்க. தனியாக எல்லாம் வீடியோவும் சொல்லி எடுத்து தருவாங்க. வச்சிருக்காங்க ப்ரோ. ஓகேவா, உங்களுக்கு வந்து அப்படியா? வீடியோவும் இருக்குது. அப்படியா? அப்படி இல்லைனா எதனா டவுட்ஸ் இருந்தாலும் வந்து கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளியர் பண்ணிடுவாங்க. டெபாசிட் சரி வித்ட்ராவல்லேருந்து சரி எல்லாமே என்ன இஷ்யூ வந்தாலும் பார்த்துறேன்னு சொல்லியிருக்காங்களா டிஜி. சரி 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 சரி. ம் அது மாதிரி போனஸ் ஆட் பண்ணியிருக்காங்களா நமக்கு? அதுதான் டவுட்டாக இருக்கு. போனஸ் ம் ம் அது ஆட் ஆயிருக்கா இல்லைன்னு தெரியலையே. தெரியலையா உங்களுக்கு? $500 போட்டோம். ஆமா, $500 போட்டோம். ஒரு அதுக்கு மேலே $100 வந்திருக்கான்னு பாருங்க. அதான் $500 காட்டுது. அடுத்து ஒரு $100 கூட காட்டுது. அதான் இருக்குமா போனஸ்? ஆமாம், போனஸ் வந்து சரி எவ்வளோ சரி. பர்சன்ட் சொன்னாங்க? 20%. ஆ கரெக்ட். அப்போது 20%. $500 வந்து 20% எவ்வளோ சரிதான் சரிதான். சொல்லுங்கள்? 100 தான். 100? அவ்வளோதான். கரெக்டாக தானே இருக்குது. ம் கரெக்டு தான். ஓகே ஓகே ஓகே. ம் சரி. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, கிளாஸ் ஃபைனல் பண்ணிக்கலாமா?